ஹாய். திவ்யா பிஆர் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து தான் இந்த மாதிரி கானா வினோத் அண்ணாவை பணம் எடுக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை பற்றி என்கிட்ட வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. அதாவது இந்த வீடியோ என்ன விஷயம்னா, 2 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. 2 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் யாரோ ஒருத்தவங்க அதில் வந்து வாட்ஸ்அப் அந்த சேட் விண்டோவில் ஒரு வால்பேப்பர் இருக்கும்ல, அந்த வால்பேப்பரை திவ்யாவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. திவ்யாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க தான் திவ்யா பிஆராம். அவங்க வந்து இன்னொருத்தரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டு வராங்கன்னு பாருங்கள், பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் 3 lakhs ஆஃபர் பண்ணுங்கள். இங்கே ப்ரைஸ் மணியே 50 lakhs தான், எல்லாருக்கும் 3 lakhs ஆஃபர் பண்ணுங்கள். ஆஃபர் பண்ணி எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி கானா வினோத் வந்து மணி பாக்ஸ் எடுக்கணும். அதுதான் நம்மளோட பிளான். அவர் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த அந்த டைட்டில் வந்து திவ்யாவுக்கு போயிடும். ஸோ அவரை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னா, சாண்ட்ரா எடுத்துருவாங்கன்னு சொல்லி கானா வினோத்தை வந்து அந்த மணி பாக்ஸை எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் விண்டோ, 2 சேட் விண்டோ, ஒருத்தன் பிஆர் ஏஜென்சி வச்சு நடத்துகிறான். இதெல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வச்சு நடத்துவாங்க. அப்படி ஏஜென்சி வச்சுருக்கிறவன் திவ்யாவோட பிக்சரை வாட்ஸ்அப்பில் சேட் விண்டோவில் பேஸ் பிக்சராக வச்சுருக்கிறான். இது எதுக்குன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ப்ரூஃப், இது வந்து உண்மையிலே திவ்யா பிஆர் தான் சொல்லி அந்த இன்னசென்ட் மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு 2 ஸ்க்ரீன்ஷாட். இது எப்போ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவ்யா அரோரா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுச்சு இல்லையா? அது பரவுனதுக்கப்புறமா இது எல்லாமே அரோரா பிஆர் ஐடிஸ் ஆர் அரோரா ஃபேன் ஐடிஸ்னால பரப்பப்பட்ட 2 ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, வெளியிலேருந்து வந்தவங்க வந்து திவ்யாவை அட்டாக் பண்ணல, வினோத் அண்ணாவையும் அட்டாக் பண்ணல. இதனால் வினோத் அண்ணாவை கூட கொஞ்சம் சொன்னாங்க, பட் திவ்யாவை அட்டாக்கே பண்ணலை. அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, வியானா எல்லாருக்கிட்டையும் பேசும்போது திவ்யாவை பார்த்துட்டு, உங்களை பார்த்து ஒன்று நான் கேட்கணும், அது வந்து நான் டீம் என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அது 2 விஷயமா நினச்சோம். ஒன்று வந்து அந்த திவ்யாவை பற்றி 200% ஒன்று பரவிட்டே இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ரெட் கார்டு விஷயம். இந்த 2ல் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருப்பாங்க 200% ஒன்றுன்னு. வெளியில் வந்து இந்த மாதிரி வியானா வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. 200% கேம் வந்து திவ்யா விளையாடுறாங்கன்னு. திவ்யா இருக்கும்போது திவ்யாவோட அண்ணா வீட்டை விசிட் பண்ணும்போது 200% உங்ககிட்ட கௌதம் சொன்னான்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னீங்க. சொல்லி யாரையும் புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் சொல்லலை. நான் உண்மையிலே கேட்குறேன், ஒரு கண்டஸ்டன்ட் பிஆர் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த பப்ளிக்கில் வந்து 200%ன்னு தேவையில்லாமல் ஒரு க்ளூ கொடுப்பாங்களா? என்னை பொறுத்தளவில் 200%ங்கிறது செகண்ட் பிளேஸ். உனக்கு 200% கன்ஃபார்ம்டு அப்படின்னு இது கௌதம் சொன்னான்னு சொல்கிறாங்க. அந்த கௌதம்ங்கிறவர் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக ஒரு இதில் வேலை பார்க்குறாரு. அவர் இதில் வெறும் எம்ப்ளாயி தாங்கிறத ஜோ அண்ணாவே ப்ரூவ் பண்ணி வெளியில் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. உனக்கு அது செகண்ட் பிளேஸ் தான் சொல்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. அதை வந்து மற்ற பிஆர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, அதுக்காக திவ்யாவுக்கு பிஆரே கிடையாதுன்னு நான் சொல்லலை, பிஆர் டீம் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை யாராச்சும் ஷோவில் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா, அரோராவுக்கு கூட தான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லியிருப்பாங்க. இபி பில் பற்றி தான் இங்கே வந்து பேசுவாங்களா? நான் எந்த டீம் பற்றியுமே நான் பேசலை. சொல்லப்போனால் உண்மையிலே சபரிக்கு தான் சுத்தமாக பிஆரே கிடையாது. சபரிக்கு வர்ற கமெண்ட்ஸ் மட்டும்தான் முருகன் துணை இருப்பார், முருகன் அவனை காப்பாற்றி விடுவாருன்னு இருக்கும். நான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலைங்க, நிஜத்துலேயே சொல்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, திவ்யாவுக்கு வந்து வெறும் பிஆர் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, மக்களுக்கு திவ்யாவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு திவ்யாவை பிடிச்சிருக்கு. ஒழுக்கமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு தன் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவமும், கண்ணியமாக இருக்க வேண்டிய இடத்துல கண்ணியமாகவும், சாஃப்டாக இருக்க வேண்டிய இடத்துல சாஃப்டாகவும், அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல அப்படியும் இருந்திருக்காங்க. அதனால தான் திவ்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கு. இப்போ கூட வியானா நைட் இப்படி பேசியிருப்பாங்க 200%. ஒருவேளை உண்மையிலே வியானாக்கு அப்படி பிஆர் டீம் பணம் கொடுத்தே அனுப்பியிருந்தா அவங்க அந்த பிஆர் டீம் பற்றி பேசுவாங்களா? 200% உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. வியானா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் அதை பற்றி உன்னை கேட்டால் நீ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுவியான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து பண்ண அட்டாக்ல யாருமே வியானா கூட பேச ரெடியாக இல்லை. திவ்யா மட்டும்தான் பேசியிருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் போய் பேசினாலும் திவ்யா பேசுவாங்க. அண்ட் திவ்யா வந்து யாரையுமே பின்னாடி பேசலை. அதனால தான் யாருக்கும் வெளியிலேருந்து வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு திவ்யா மேலே கோவம் வரல. திவ்யா எல்லாருக்கூடயும் சண்டை தான் போட்டிருக்காங்களே தவிர வல்லுன்னு கத்திருக்காங்க. நான் எல்லாமே ஒத்துக்கிறேன், பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க, பேச விடாமல் கத்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்து ஒன்றை விட்டால் ஆளே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் தப்பு பண்ணலை. ஒருவேளை ஒருத்தரை பின்னாடி இவ என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் அவங்கள முன்னாடியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே திவ்யானால ஹர்ட் ஆகலை. அந்த ரீசனால தான் உள்ள வந்து யாரும் திவ்யாவை அட்டாக் பண்ணல. இது எல்லாமே அரோரா பிஆர்ஸ். இது ஒரு அரோரா பிஆர்
ஐடி வந்துட்டு இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணோடனே ரொம்ப ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதை வந்துட்டு இன்னொருத்தங்க கேட்குறாங்க, ப்ரோ இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா, நீ இப்படி ஷேர் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நானே ரேஜ் பைட்டுக்காக ஷேர் பண்ணுறேன். ரேஜ் பைட்னா என்ன அர்த்தம்னா, கோவம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டோன்னா அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு தூண்டி சோஷியல் மீடியாவில் ஹையாக வருவாங்க. அதுக்கு பேர் தான் ரேஜ் பைட். ரேஜ் பைட்டுக்காக தான் நானே இதை ஷேர் பண்ணுறேன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. 2 வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் கூட தான் ரெடி பண்ணலாம். இப்போ நினச்சிட்டு யாருக்கு பணம் கொடுக்க சொன்னாங்க, நான் கூட ரெடி பண்ணலாம். அது வந்து கேஷுவலாக நடந்த விஷயம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வியானாக்கும் ரம்யாக்கும் அந்த பணத்தை சாண்ட்ரா எடுத்துருவாங்களோ, திவ்யா எடுத்துடணுமேனு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா திவ்யா மேலே பாசத்தினால இல்லை, சாண்ட்ரா எடுத்துடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பயம். 2 பேரும் சாண்ட்ராவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வியானாக்கு வந்து சாண்ட்ரா மேலே ஒரு ஜெலஸ் ஃபீலிங், என்னடா நம்ம இருக்காமல் இவ இருந்துட்டாலே, அழுதழுதே இவ வந்துட்டாலேங்கிற மாதிரி வியானாக்கு ஒரு ஃபீலிங். அதனால அவங்க எடுத்துடக்கூடாது, யாருக்கும் அந்த பணம் போகிறத திவ்யாவாச்சும் எடுத்துகிட்டு போட்டோம். ஏன்னா வினோத் அண்ணா வந்து வின்னர், 100% அவங்க தான் வின்னர். ஸோ அந்த பணம் வந்து வேறு யாருக்கும் போகிறதுக்கு திவ்யாவாவது எடுத்துகிட்டு போட்டோன்னு சொல்லி தான் திவ்யா அந்த பணத்தை எடுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், அரோரா வந்து மேனிப்புலேட் பண்ணலை, அவருக்கு எங்கே போச்சு, அவரே எடுத்துருக்கணும், கண்டிப்பாக பணத்தை எடுக்காமல் இருந்திருக்கணும், அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கணும் சொல்லி அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறது வந்து கரெக்ட், லாஜிக்கான பாயிண்ட். அரோரா சொன்னால் அவர் ஏன் கேட்கணும்னு கேட்குறது லாஜிக்கான பாயிண்ட். அது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னு உடனே எல்லாரும் வினோத் அண்ணா வின்னராக இருக்கிற வரைக்கும் யாரும் போட்டிக்கு வரல. இப்போ வினோத் அண்ணா மெயின் பர்சன் போனதுனால இப்போ இது விதிவிலக்கே கிடையாதுங்க. எல்லா ஃபேன்ஸுமே அடுத்த ஃபேன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய தப்பான வீடியோஸ் நிறைய சர்க்குலேட் பண்ணுறாங்க. ரொம்ப அக்லியாக இருக்குது. இப்போ இருக்கிற தப்பை சொன்னால் பரவாயில்ல, முன்னாடி பண்ண தப்பை எல்லாத்தையுமே போட்டு நிறைய வீடியோ சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி பண்ணி ஜெயிக்கணுமா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பண்ணதை சொல்லுங்கள். இப்போ நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து விக்ரம் அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ பண்ணது சொன்னால் ஓகே, முன்னாடி பண்ணதெல்லாம் எடுத்து வீடியோஸ் வந்து எல்லா ஃபேண்டமுமே சர்க்குலேட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேண்டமா பிஆர்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக எல்லாருமே அடுத்தவங்களை பற்றி சர்க்குலேட் பண்ணாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அவர் இருந்த வரைக்கும் இந்த பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வின் பண்ணுவார், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க. அவர் போனதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.